வணக்கம், நான் உங்கள் சங்கவி. தொடர்ச்சியாக ஒரு 3 நாளாக நான் எந்த ஒரு காணொலியுமே போடலை. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு, ஏன் காணொலி போடலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விசாரிச்சுருந்தீங்க. நிறைய பேர் ஏதாச்சும் வருத்தமா, என்ன நடந்தது, ஏதாச்சும் சொல்லுங்கன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்துச்சுன்னா, உண்மையிலே நிறைய பேருடைய கோல்ஸ் என்னால் அட்டென்ட் பண்ண முடியாமல் இருந்தது. அதே மாதிரி நிறைய பேருக்கு நான் ரிப்ளை கூட போடலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே என்னால் ஒரு 3 தினங்களாக எந்த ஒரு காணொலியுமே என்னால் பதிவு செய்ய முடியலை. உண்மையிலேயே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனதால் என்னால் எந்த ஒரு காணொலியும் வெளியிட முடியலை. எதிர்பார்த்துருப்பீங்க நிறைய பேர் என்னுடைய செய்திக்காக வெயிட் பண்ணி கொண்டே இருந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கான அந்த செய்தியோடு வந்திருக்கிறேன். ஸோ கட்டாயமாக என்னுடைய உடல்நலம் பற்றி விசாரித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேருக்கு நான் பதிலளிக்காவிட்டாலும் நீங்கள் விசாரித்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். இப்போ நாங்கள் இந்த காணொலியில் இன்றைக்கான செய்திகளை பார்க்கலாம். ஸோ 3 நாளாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கு என்ன செய்தி, அப்படி என்ன புதுசாக சொல்ல போகிறேன்றதை இந்த காணொலியில் பார்க்கலாம். என்ன விடயங்கள்ன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ என்ன விஷயம்ன்றதை பார்க்கலாம். ஜெர்மனியில் ஒரு இலங்கை நாட்டை சேர்ந்த தமிழ் பெண் மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அதாவது அவருடைய மரணத்தில் ஒரு மர்மம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் 34 வயதான ஒரு இளம் குடும்ப பெண். சரியா, இவர் வவுனியாவை சொந்த இடமாக கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவர் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இலங்கையிலிருந்து எப்போ ஜெர்மன் நாட்டுக்கு போனவர்டா, இன்றைய காலகட்டத்திலிருந்து சரியாக 12 வருடங்களுக்கு முன்னர் முல்லைத்தீவை சேர்ந்த ஒரு நபரை திருமணம் செய்துதான் ஜெர்மனிக்கு போயிருக்கிறார். 12 வருடங்களுக்கு முன்னர் சரியாக 22 வயதில் அவ திருமணம் முடிச்சு ஜெர்மனிக்கு போயிருக்கிறார். அங்கே போனதன் பின்னராக இப்போ ஓரிரு வருடங்களுக்கு முன்னர் கணவருடன் ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக கணவனை பிரிந்து ஒரு தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்து வந்துകൊണ്ടിருக்கிறார். சேர்ந்துன்னு சொல்ல முடியாது, அதாவது அவர்களுடைய வீட்டில் மேல் மாடியில் அவ தனியத்தான் குடியிருந்திருக்கிறா. இந்த நிலைமையில இவாவினுடைய மரணத்தின் பின்னராக, இவனுடைய சடலம் மீட்கப்பட்டதன் பின்னராக போலீசார் அந்த வீட்டாரை விசாரணை செய்தப்போ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், அவ பார்த்துட்டு போறேன்னு சொல்லி சொன்னா அவருடைய கணவர் எல்லாம் வாரதில்லை, ஏன்னா அவங்க 2 பேருக்குமே பிரச்சனை, அவ தனியத்தான் நீங்க இருக்கிறா. இருந்தாலும் ஜெர்மன்ல அவருடைய உறவுக்கார ஒரு நபர் அங்க இருக்கிறாராம். அவர் தான் அடிக்கடி அவ பார்த்துட்டு போறவர், மற்றும்படி வேற ஒருத்தருமே வரல அப்படின்னு சொல்லி போலீசார்கிட்ட தெரிவிச்சிருக்கணும். இந்த நிலைமையில இப்போ இந்த பெண்மணியினுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மரணத்திற்கான காரணம் இன்னமும் வெளியாகவில்லை. ஒருவேளை இவரை சந்தித்துவிட்டு செல்கின்ற நபர் தான் இவரை கொலை செய்தாரா, அல்லது அவருக்கு இயற்கையாகவே மரணம் நடந்ததா, அல்லது அவருடைய கணவனால் பிரிந்து இருக்கக்கூடிய கணவனால் ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்ததா, வேறு ஏதாவது நடந்ததா என்றது இனிமேல் போலீசாரினுடைய விசாரணைகள்ல தான் தெரிய வரும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன விடயம் அப்படின்னு சொல்லி. கட்டாயமா தொடர்பான ஏதாச்சும் விடயங்கள் கிடைத்தால் கட்டாயமாக நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளுவேன். இதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் பார்க்க போறோம். அதாவது இலங்கையில் நடைபெற்ற சம்பவம். இந்த கணவன் மனைவிக்குள்ளே நடைபெறுகின்ற பிரச்சனைகள் தற்காலத்தில் எல்லாருக்குமே ஒரு பழக்கப்பட்ட விடயமாகிவிட்டது இல்லையா? எல்லாருமே பரவலாக பார்த்தா அங்கே ஒரு சண்டை இங்கே ஒரு சண்டை அப்படின்னு சொல்லினோம். இருந்தாலும் இந்த சண்டைகளால் கூடுதலாக பாதிக்கப்படுறது பிள்ளைகளாக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு மன ரீதியான ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகி கொண்டு இருந்தாங்களே, என்னடா அம்மா அப்பா சண்டை பிடிக்கிறாங்களேன்னு. இப்போ ஒரு படி மேலே போய் இப்போ இந்த பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஒன்றில் கணவன் மனைவியில் இருக்கிற கோபத்தில் பிள்ளைகளை தண்டிக்கிறது, அதே மாதிரி மனைவி கணவன் மேல் இருக்கிற கோபத்தில் பிள்ளைகளை தண்டிக்கிறது தொடங்கி இன்றைக்கு பிள்ளைகளை கொலை செய்யற அளவுக்கு மாறிவிட்டார்கள். ஏன் அப்படின்னு தெரியல. இப்படி ஒரு சம்பவம் இலங்கையில் நடந்திருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பெண், இவருக்கு இப்போ 20 வயசு தான் ஆகுது. சரியா, 20 வயசு தான் ஆகுது. இருந்தாலும் இந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய குழந்தையினுடைய வயது, பெண் பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய வயது 1.5 வயது. இப்படி இருக்கிறப்போ அவர், நான் நினைக்கிறேன், ஒரு 18 வயதுல திருமணம் முடித்திருப்பார். அப்ப இந்த காலகட்டத்தில் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடப்பு பிரதேசத்துல நடந்திருக்கு. சரியா, ஒரு கொஞ்ச காலமாகவே இந்த பெண்ணுக்கும் அவருடைய கணவனுக்கும் ஒரே குடும்ப சண்டை, ஒரே சண்டைகள் வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் இவர்களுடைய பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே போயிருக்கு. சரியா, அப்போ அங்கே போனதன் பின்னராக இந்த பெண்மணியையும் வரவழைத்து, இந்த இளம் குடும்ப பெண்ணையும் வரவழைத்து, அவர்களுடைய கணவனையும் வரவழைத்து 2 பேரும் இப்படியே சண்டை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சேர்ந்து வாழணும் என்ற மாதிரி 2 பேருக்கும் அறிவுறுத்தப்பட்டு திருப்பியும் அனுப்பியிருக்கிறேன். சரியா, சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரதேசத்தில் ஒரு இறால் பண்ணை,
சரியா இறால் தொட்டி மாதிரி இருக்கக்கூடிய அந்த இறால் பண்ணைக்கு பக்கத்தில் இவங்க 2 பேருமே திருப்பியும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டு வந்திருந்திருக்கணும். இந்த நிலைமையில இப்போ ஒரு தினங்களுக்கு முன்னதாக மறுபடியுமாக கணவனுக்கு மனைவிக்கு முடியல பிரச்சனை. சரியா, அப்ப சண்டை ஆரம்பிச்சதும் இந்த பெண் வந்து இந்த 20 வயது மதிக்கத்தக்க இந்த பெண் வந்து மதிக்கத்தக்கதில்ல 20 வயது பெண் தான். இந்த பெண் வந்து கணவனை பழிவாங்குற நோக்கத்தோட தன்னுடைய பெண் குழந்தைய அந்த இறால் தொட்டி இருக்குதானே அதுக்கு கிட்ட கூட்டி கொண்டு போயிட்டு அந்த இறால் தொட்டிக்குள்ள தட்டி விட்டுட்டு பிள்ளைய வந்து தானும் தேடுற மாதிரி பிள்ளை காணாம போயிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தானுமே தேடுற மாதிரி தேடி இருக்கிறா. இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பிள்ளை தத்தளிச்சு கொண்டிருக்கிற நேரம் அந்த தொட்டிக்குள்ள விழுந்து பிள்ளை தத்தளிச்சு கொண்டிருக்கிற நேரம் அதில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு நபர் கண்டுட்டு தான் உடனடியாக அதுக்குள்ள குதிச்சு அந்த பிள்ளையை வந்து காப்பாற்றி அதன் பின்னராக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தியசாலைக்கு அனுப்பி அதன் பின்னராக இப்போ குருநாகலுக்கு வந்து மாற்றி இருக்கணும். இப்போ வந்து குழந்தையினுடைய உடல் நலம் வந்து தேறிவிட்டது. சரியா, இருந்தாலும் அந்த நபர் வந்து கொடுத்த வாக்குமூலத்திற்கு இணங்க அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களில் வந்து போலீசார் விசாரணை செய்தப்போ அதில் தான் தெரிய வந்திருக்கு அந்த தாயார் கூட்டி கொண்டு போனது பிள்ளையை அதில் வச்சிருந்து அவாவை தள்ளி விட்டது. அதன் பின்னராக தள்ளி விட்டுட்டு பிள்ளையை காணலேன்னு அவாவே அதில் சேர்ந்து தேடுற மாதிரியான காட்சிகள் வந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்குது. இந்த அடிப்படையில் இப்போ இந்த பெண்ணை வந்து கைது செய்திருக்கணும். உண்மையிலே நான் அடிக்கடி சொல்ற விஷயம் ஒன்று தான், அதாவது குடும்ப பிரச்சனைகள்ல பிள்ளைகளுக்கு தண்டனை வழங்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது கதைக்கணும் ஏதாவது பிரச்சனை உங்கள் 2 பேருக்குள்ளேயுமே கதைச்சு முடிச்சு கொள்ளுங்க. அதை வந்து பிள்ளைகள்ல அந்த கோபத்தை காட்டுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்வது நல்லது என்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்ல மறந்துடாதீங்க. சரி, இப்போ இந்த 2 செய்தியும் இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான செய்தியோடு நான் உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 3 நாளா நான் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் கூட செய்திகளை பார்க்கறத நிப்பாட்டில்லை. சரியா, நான் தொடர்ச்சியாக என்னென்ன செய்தி வருகுது என்னென்ன நடக்குதுன்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்து கொண்டு தான் இருந்தேன். நான் இந்த நிலைமையில ஒரு செய்தியை வந்து பார்த்தேன். அதாவது திடீரென்று இலங்கையினுடைய நாணய பெறுமதி வந்து அதிகரிச்சிருக்குது இல்லையா. 3.2 பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க டாலரினுடைய பெறுமதி குறைஞ்சு இலங்கை ரூபாவினுடைய பெறுமதி அதிகரித்து உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா ஒரு நாள் இரவில் அந்த திடீரென்று இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனை எல்லாமே சுமூகமாகிட்டுதா என்ற மாதிரி ஒரு எண்ணம் தென்பட்டது. உண்மையிலே நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. இதை வந்து பரவலாக முகநூல் வழிகளில் எல்லாம் நிறைய பேர் இதை பற்றி விவாதித்து கொண்டிருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் நடைபெற்ற பொருளாதார பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவு கடன் இருக்கிற இந்த பட்சத்தில் திடீரென்று இவ்வளவுத்துக்கு குறையுது என்கின்ற பட்சத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம் என்ன? ஓகே, எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டுது, அதாலாம் டாலர் பெறுமதி வந்து குறைஞ்சிருக்குது என்றதான் எல்லாருமே நம்மள நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இல்லையா. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலையும் கூட 15,000 17,000 வரைக்குமே குறைந்திருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு சடுதியான மாற்றமாக இருக்குது. இது நிரந்தரமானதா அல்லது தற்காலிகமானதான்றதுதான் நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கிறது. உண்மையிலேயே இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டுதா அல்லது இது வந்து வேறு காரணங்களுக்காண்டி இந்த நாணயங்கள் வந்து குறைக்கப்பட்டதா என்றது வந்து இந்த பெறுமதி வந்து குறைக்கப்பட்டதான்றது வந்து நிறைய பேருக்கு வாக்குவாதமாக இருக்குது. ஏனெண்டா தேர்தலும் வருகிறது இல்லையா. ஸோ அதை பற்றி நாங்கள் பார்க்க தேவையில்லை. இருந்தாலும் ஒரு மேற்பார்வை என்று சொல்லலாம். ஓகே, இதுதான் காரணமாக இருக்கல்மா என்றது வந்து நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்குது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்றதை நானுமே தெரிஞ்சு கொள்றதுக்கு ஆவலாக இருக்கிறேன். ஒருவேளை தேர்தலுக்காண்டி குறைக்கப்பட்டு அதன் பின்னராக சடுதியாக இன்னும் அதிகரிக்குமா? என்றால் இப்போ குறைக்கிறதன் ஊடாக வருகின்ற நட்டத்தை ஈடு செய்வதற்காக இதைவிட இன்னும் அமெரிக்க டாலரினுடைய பெறுமதி அதிகரிக்கக்கூடும் இல்லையா. ஸோ என்னென்ன பிரச்சனைகள் இனிமேல் வரப்போகின்றது என்று தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து நான் தெரிஞ்சு கொள்றதுக்கு ஆசையா இருக்கிறேன். உண்மையிலேயே இது தேர்தலுக்காண்டி குறைக்கப்பட்டு மறுபடியும் கூட்டப்படுமா, இருந்த பெறுமதியை விட இன்னும் கூட்டப்படுமா என்றதெல்லாம் பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கட்டாயமா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்ல மறந்துடாதீங்க. நான் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்கிறேன். ஸோ இந்த விடயங்கள்லாம் இன்றைக்கான காணொளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.